கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, நீங்கள் அனுப்பி வைக்கிற ஜெப குறிப்புகளுக்காக அநேகர் இமெயில் மூலியமாக, ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்கிறீர்கள். ஒவ்வொருவருக்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். ஜெபிப்பதற்கென்று ஒரு நல்ல ஒரு குழுக்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த குழுக்களிலே நீங்கள் கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் சித்தமானால் வருகிற நாட்களிலே ஒரு ஜெப கோபுரம் ஒன்றை எழுப்ப போகிறோம். ஜெப கோபுரம் என்றால் கீழ்ஸ்தலத்திலே வெளியூர்லேருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து அநேகர் விருதுநகரை கிராஸ் பண்ணையிலெல்லாம் எங்கள் இடத்தில் வருகிறார்கள். வாஞ்சியோடு கூட வருகிறார்கள். அற்புதத்திற்காக வருகிறார்கள். வருகிற ஒவ்வொருவருக்காக நானும் என்னுடைய ஊழியர்களுமாக கருத்தாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களே அவர்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபிப்பதற்கென்று ஒரு கீழ்த்தளத்திலே ஒரு ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் அங்கு முழங்கால் படியிட்டு குடும்பமாக, குழுவாக, பொருதனையோடு கூட தனிப்பட்ட முறையில் ஜெபித்து செல்வீர்களானால் ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். அதற்கு மேல் செல்லத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உபவாசித்து, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குழுவாக ஒரு 4 பேர் கொண்ட குழுவாக, 8 பேரோ அல்லது 10 பேரோ 12 பேர்கள் உள்ள குழுவாகவோ சேர்ந்து ஜெபிக்கிற ஜெப கூட்டங்கள் இருக்கும். ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு குழு, கிட்டத்தட்ட 8 குழுக்கள் என்னுடைய கேம்பஸில் ஒரு 200லேருந்து 300 பேர்கள் இருக்கிறார்கள். ட்ரைனிங் மிஷனரிகள் இருக்கிறார்கள், ஊழியத்தில் இருக்கிற லீடர்ஸுகள் இருக்கிறார்கள், ஒருவேளை ரிட்டையர்டு மிஷனரி ஐயாமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களில் பிரித்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு குழுவினர் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். 24 மணி நேரமும் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஜெபம் நடக்கும். அதற்கு மேலே 2வது ஸ்தலத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டே இருக்கும். 30 நாட்களிலும் 365 நாட்களிலும் இந்த ஜெப கோபுரம் 24 மணி நேரமும் இயங்கும். அல்லேலூயா. பாருங்கள், அப்படி நாம் ஜெபிக்கும் போது தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பார். இந்த ஊழியத்திற்கென்று ஜெபிக்கிறவர்கள், பங்காளர்களாக கொடுக்கிறவர்கள், பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் அனுப்பி வைக்கிற எல்லா ஜெபக்கரிப்புகளுக்காக கருத்தாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். எங்கள் ஊழியத்தின் மூலியமாக கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக ஒரு ஜெப திட்டத்தை அன்று கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை இதை கேட்கிற உங்கள் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பெயர்களை ஒருவேளை இங்கு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்கிறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிறது. அதிலே உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களை, ஜெப குறிப்புகளை டீட்டெயிலையும் சொல்லி எங்களுக்கு கொடுப்பீர்களானால், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் சரி, ஒருவேளை நாங்கள் வாலிபர் முகாமிலே சுமார் 1,00,000 வாலிபர்கள் பங்கு பெறுகிறார்கள். அப்படி முகாம்களிலே பங்கு பெற்று எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காக கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப திட்டம் இருக்கிறது. ஒருவேளை இதை கேட்கிற நீங்களும் உங்கள் சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர் பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஜெப திட்டத்தில் இணைக்க விரும்பினால் தாராளமாக இணைக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நல்லது, நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கணும். நாங்கள் எல்லாம் பெரிய தேவதூதர்கள்லாம் கிடையாது. சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்றார். உங்களுடைய ஜெபங்களும் எங்கள் ஊழியத்திற்கு, எங்களுடைய மிஷனரி குடும்பத்திற்கு தேவை. சுமார் 1000க்கும் மேற்பட்ட இந்த மிஷனரிகள் இந்த ஊழியத்தில் முழு நேரமாக இணைந்திருக்கிறார்கள். பயிற்சியில நிறைய மிஷனரிகள் இருக்கிறார்கள். ஒருவேளை ஏதாயும் ஒருத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற பகுதி நேர ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபிக்கிறத, ஜெபம்தான் எங்களுக்கு உதவி. உங்கள் ஜெபத்தை கேட்டதான் கிராமங்களிலே பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம்
11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். இந்த ஒரு வசனங்க என்னை ரொம்ப கவர்ந்தது. பாருங்க, நிறைய வீடுகள்ல வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் இருக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இயேசுவே வீட்டின் தலைவர். நல்லது, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறோம். அந்த வசனங்களே எழுதி வைங்க. வசனங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மனதில், உங்கள் மனதில் பேசும். அது ஜீவிக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள். அது கட்டாயம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அதே போல இப்படிப்பட்ட வசனங்களையும் நீங்கள் மனனம் பண்ணுவதற்காக எழுதி வீட்டில் வைக்கணுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதிதில் நான் ஆண்டவரை தரிசித்த ஒரு பாழ்வடைந்த கட்டடம் என்று சொல்லுவேன். அங்குதான் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிப்போம். நானும் என்னுடைய நண்பன் பேர் பாலமுருகன், என் பேர் கணேசன். நாங்கள் 2 பேருமாக அங்குதான் தங்குவோம், அங்குதான் ஜெபிப்போம். அங்கே நாங்கள் ஒரு பிளாக் பெயிண்ட் அடித்து அதில் டெய்லி ஒரு வசனம் சாப்பீஸில் எழுதி அந்த மனப்பாடம் பண்ணணும் அப்படியெல்லாம் முடிவு செஞ்சோம். அல்லேலூயா. டெய்லி ஒரு மனப்பாட வசனத்தை எழுதுவோம். நீங்கள் கூட உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுக்கோங்க. டெய்லி உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு வசனங்களை எழுதலாம். அப்படி வசனங்கள் எழுதும்போது ஆசீர்வாத வசனங்களை மட்டும் எழுதக்கூடாது, அதுவே எழுதணும். இப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், செயல்படுகிற வசனங்கள். நிறைய கிறிஸ்தவங்களுக்குங்க நிறைய அறிவு இருக்கும், ஆனால் செயல்பாடு இருக்காது. அடிக்கடி எங்கள் ஊர் தமிழில் சொல்கிறேன், கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்தி ஆனால் புத்தி கிடையாது. டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாது. எத்தனையோ வருஷங்கள் சர்ச்சை போவாங்க, ஆனால் இயேசுநாரை பயன்படுத்த தெரியாது. வசனங்களை விசுவாசிக்க தெரியாது. வசனத்தின்படி நடக்க தெரியாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு அருமையான ஊழியக்காரர் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்காக மரிப்பது ரொம்ப லேசா, கொஞ்ச நேரத்தில் மறிச்சிடலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சும்மா வசனங்களை சர்ச்சுக்கு போய் பாட்டு பாடி ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சு அந்நிய பாஷை பேசி ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு வீட்டில் கறி மீன் முட்டையை சாப்பிட்டு தூங்குறது ரொம்ப ஈஸி. இது வெள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவருக்காக செயல்படணும். இப்போ நான் உங்களுக்கு வாசித்த வேத பகுதியில் பாருங்க, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில். இந்த செய்தி கேட்கும்போது கொஞ்சம் கையை தூக்குங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இவ்வளவுதாங்க. ஏறெடுத்திருக்கையில் யோசுவா, யுத்த வீரராகி யோசுவா அமலேக்கியர்களோடு யுத்தம் செய்கிறார்கள், எதிரிகளோடு கூட யுத்தம் செய்கிறார்கள். ஒரு கையை தூக்கி இருக்கையில் அவங்க ஜெயிக்கிறாங்களாம். ஐயோ, இப்படி கையை இறக்கிட்டாங்கன்னா தோத்து போயிடுறாங்களா. இது என்னைக்காவது நீங்க தியானிச்சிருக்கீங்களாங்க? நீங்க இந்த செய்தி கேட்கிற குடும்ப தலைவரா இருக்கீங்களா? குடும்பத்துல ஒருத்தர் மோசையாக எழுமணுங்க. ஒரு ஜெபிக்கிற ஒரு நபர் மோசை போல ஜெபித்தால் போதுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஜெயிப்பாங்க. நிறைய பேர் நம்ம பிள்ளைகள் மார்க் எடுக்கலைன்னு திட்டுறோம், பிள்ளைகள் தண்ணி அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், தவறான ஃப்ரெண்ட்ஸோட பழகுறான் சொல்லி அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறோங்க. நான் சொல்றேன், ஒருவேளை அவங்க சைடும் தவறு இருக்கலாம். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் பெயர்களை சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்களா? அல்லேலூயா. பைபிளுங்க, ஒரு சிறு பையன் 5 அப்பம் 2 மீனை ஏசப்பா கைகளில் கொடுக்குறான். அதை ஆண்டவர் பிளஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுக்கிறார்கள். இந்த அற்புதங்கள்லாம் கேட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க, ரசிச்சுட்டு விட்டுறக்கூடாதுங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ரசிக்கிற கூட்டம் தேவைகள், பக்தர்கள் கூட்டம் தேவை கிடையாது. சீசர்கள் அந்த வாழ்க்கையில் அப்ளை பண்ற கூட்டங்கள் தேவை. a+b² = a² + b² + 2ab சூத்திரத்தை மனப்பாடம் பண்ண போதாதுங்க, அந்த சூத்திரத்தின்படி கணக்கு போடணும். அல்லேலூயா. சம்பாரிச்ச மட்டும் போதாது, அந்த சம்பாரிச்ச ரூபாயே கடன் இல்லாம சிக்கனமா செலவழிக்கணும், கொஞ்சம் சேமிச்சு வைக்கணும். இது தேவை. அதுதான் நல்ல ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகு. ஆமென். பாருங்க, வசனங்களை இப்போ வாசிக்கிறோம். இது என்ன ஒரு மேஜிக் பாருங்களேன். கைகளை ஏறெடுத்திருக்கையில் அவனோடு உருகிற யோசுவா என்ற
தலைமையில் இயங்குகிற இஸ்ரவேல் யுத்த வீரர்கள் அமலேக்கரை ஜெயிக்கிறார்கள். அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை, உங்களுடைய வீட்டில் உள்ள தோல்விகள் காரணம் நீங்களா தான் இருக்கணும். உங்க பிள்ளைகள் நன்றாக படிக்கிறாங்களா, ஜெயிக்கிறார்களா, அதுவும் நீங்க தான். தோல்விக்கு நீங்க தான் காரணம், ஒருவேளை ஜெயிக்கிறது நீங்க காரணம். அடிக்கடி எங்க ஊழியத்துல உள்ள காலங்களை திரும்பி பார்க்கிறேன். 27 வருடங்கள்ல ஒருவேளை ஒரு 5 to 6 இயர்ஸ்ல ஊழியம் ரொம்ப பெருசா வளருதுங்க. எல்லைகளை விரிவாக்குகிறார். ஆனால் என்னுடைய ஊழிய காரியங்கள்ல சில வருடங்கள் இருண்ட காலங்கள் இருக்கிறது. அப்படியே இருந்திருக்கிறோம். அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம் என்னவா இருக்கும்? நான் தாங்க. என்னிடத்துல இருக்கிற சில பின்மாற்றமான எண்ணங்கள், சில பயங்கள், சில தயக்கங்கள், சில நாள் குந்தி குந்தி நடந்திருக்கிறேன். போதும், இவ்வளவு ஊழியம் போதும், நமக்கு இவ்வளவுதானே காணிக்கை இருக்கிறது. காணிக்கை அளவை பார்த்து ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறது இப்பதாங்க எனக்கு தெரியுது. ஊழியங்கிறது இயேசுவுக்காக கடல்ல கால் வைக்கிற அனுபவம் ஐயா. முன்னெடுக்கணும். முன்னெடுக்கும் போது ஆண்டவர் வழிகளை திறப்பார். நான் சொல்றேங்க, நான் அடிக்கடி என் பிரசங்கத்துல சொல்றேன், ஆண்டவரே நான் சாகிறதுக்குள்ள எனக்கு 7000 மிஷனரிகளை எனக்கு தாங்க, 1,00,000 கிராமங்களை சொந்தமாக்கிட்டு தான் நான் சாகணும்னு சொல்லி ஜெபிக்கிறேங்க. ஆனா இப்ப ஒரு 1100 மிஷனரிகள் இருப்பாங்க. ஒருவேளை இவ்வளவு மிஷனரிகளான்னு சொல்லாதீங்க. என் ஊழியத்துல இருக்கவன சின்ன சின்ன பசங்க, எல்லாராலும் வாழ்க்கையில தோற்றவர்கள், தூக்கி எறியப்பட்டவர்கள், ஞானம் பெற்றவர்கள், பலனற்றவர்கள், இவ்வளவு மிஷனரிகளா இருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. எல்லா ஸ்தாபனங்களில் இருக்கிற ஊழியர்கள்னா நல்ல ஞானம் பெற்றவர்கள், திறமைசாலியா இருக்கும். எங்க ஊழியத்துல இருக்கிறவன சும்மா ஒரு சின்ன கூட்டம் ஐயா. நான் இவ்வளவுதான் இருக்கிறாங்க 27 வருஷத்துல. அதனால இன்றைக்கு என்னிடத்துல 7000 மிஷனரிகள் இருந்திருக்க வேண்டும். ஏன் இல்லை? காரணம் நான் தானே ஐயா. இன்றைக்கு இந்த காலங்களே ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை இதுக்கு கொஞ்சம் வருடங்கள்ல இருளாது. இருளான நாட்கள், இருளான வருடங்கள் என்று சொல்லுவேன். எனக்கு விஷயங்களை புரிந்து நான் இப்பொழுது ஜெபிக்க தொடங்கி இருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்தில் எல்லைகளை விரிவாக்குற ஜெயத்தை கொடுக்கிறார் ஐயா. அன்பு கிறிஸ்தவ பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுதது போதும், உங்கள் குறைவுகளுக்கு அழுதது போதும். கமான், அறை விட்டு கதவை பூட்டுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் பிள்ளைகளை பேரை சொல்லி ஜெபிங்களேன். ஆண்டவரிடத்தில் அழுது ஒப்பு கொடுங்களேன். அடிக்கடி அன்னாள் என்ற அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மான்ட்ட இருந்து நிறைய பாடங்களை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அவங்களுக்கு குழந்தை இல்லாத குறை இருக்கிறதுங்க. மனமடிவு உண்டாக சக்களத்தில் பேசுகிறார் என்று என்னுடைய வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அநேக சக்களத்துகள் மனமடிவு உண்டா பேசுகிறார். அவள் வருத்தம் அடைகிறாள், சாப்பிடாமல் இருக்கிறார், சஞ்சலப்படுகிறார், எல்லா உபத்திரவங்களும் படுகிறாள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. என் இயேசுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்ன என்று சொல்லி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறாள். அங்கதாங்க நம்ம எனக்கு பிடிக்குங்க. பாருங்க, அவள் பொருதனை செய்து ஜெபிக்கிறாள். எனக்கு இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களை, பொருதனை என்பது ஒரு மேஜிக் மாறிங்க. பொருதனை பண்ணி ஜெபிச்சா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. நீர் எனக்கு குமாரனை நீர் தருவீரானால் அந்த குமாரனை நான் உமக்கே நான் தருவேன், உங்களுடைய ஊழியத்திற்கே தருவேன். நடக்க முடியாத அற்புதத்திற்காக காத்திருக்கிற சகோதரியே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிற, அழுது கொண்டிருக்கிற, காத்திருக்கிற அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க வேண்டுமா? பொருதனை செய்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அன்னாள் பொருதனை செய்து ஜெபிக்கிறாள். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கொடுக்கிறார். உலகத்தரமான ஒரு சாமுவேல். ஆமென். ஆண்டவரிடத்துல அழுது பெற்ற எந்த அற்புதமும் தரமான அற்புதமாகத்தான் இருக்கும். மனுஷர்கள் அல்ல, நீங்களாகவே, இந்த செய்தி கேட்கிற நீங்களாகவே ஆண்டவரிடத்தில் இருதயத்திலே ஊற்றி போராடி ஜெபிப்பீர்களா, அது உலகத்திற்கு ஆசீர்வாதமான அற்புதமாக இருக்கும் ஐயா. இந்த கிராம மிஸ்டர் இயக்கம் என்பது அநேகருடைய கண்ணீரினால் உண்டான மிஸ்டர் இயக்கம் ஐயா.
அதனால்தான் எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும்படியாக இந்த ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்குறார், ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அந்த அம்மா பொருத்தனை நிறைவேற்றி பால்குடி மறந்த உடனே போய் ஒரு சர்ச்சில் போய் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நீங்க வளர்ந்த வாலிப பையங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற பெற்றோர்களே இல்லை. முன்னேறு ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சொற்பமாயிட்டு. அந்த அம்மா பால்குடி மறந்த குழந்தைய போய் சர்ச்சில் விடுறாங்க. அந்த அம்மாட்ட போய், உனக்குன்னா அறிவு இருக்காமா, ஏமா இப்படி ஊழியத்துல போய் உன் பிள்ளையை விட்டுடுவார், ஆண் பிள்ளையை நிறைய நாள் கழிச்சு கொடுத்த குழந்தை நீ ஏன் கொடுக்குற? அந்த அந்த சர்ச்சும் சரியில்லை, அந்த பாஸ்டுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு, தரிசன கண்கள் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் பாவம் செய்யறாங்க, காணிக்க திருடுறாங்கன்னு சொன்ன அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. நான் என் பிள்ளை இருக்கிற சூழ்நிலைகளை நான் பார்க்கல, நான் ஜெபித்து என் ஜெபத்திற்கு கொடுத்த சாமுவேல் இது, இன்னும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். எத்தனை விதமான சத்துருக்குள் என் பிள்ளைக்கு விரோதமாக என் பிள்ளை இருக்கிற இடத்துல எத்தனையோ காரியங்கள் மாறுதலாய் முடிந்தாலும் என் ஜெபத்தை கேட்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆலயத்தில் கழுது ஜெபிப்பேன், என் பிள்ளை ஆண்டு பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வார். என் ஆண்டவர் பெரிய ஒரு ஊழியக்காரன் பயன்படுத்துவார் என்று அந்த அம்மா சொல்லியிருப்பார். அதுதானே விசுவாசம். அன்பு தகப்பனை, இந்த செய்தி கேட்கிற தாயார்களை, உங்கள் வீட்டின் சூழ்நிலைகளுக்காக உங்கள் பிள்ளைகளை நினைத்து கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உங்களுடைய பிசினஸுடைய விடுதலை குறித்து, ஐயோ குறைந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கரங்களை விரியுங்கள் ஐயா, வானத்துக்கு நேராக கரங்களை விரியுங்கள் ஐயா, நீங்க ஜெபித்து கொண்டே இருங்கள் ஐயா, கட்டாயம் குறைவுகள் நிறைவாக மாறும் ஐயா. தோல்வியின் விளிம்பில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், சத்துருக்குள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஐயா, ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்கள் அருகிலே உங்கள் ஜெபத்திற்காக காத்திருக்கிறார். பாருங்கள், மோசே கைகளை விரித்த போது ஆண்டவர் மோசையோட ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் அருகிலே இருக்கிறார். அவர், நீங்கள் ஜெபித்துதான் அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஐயா. ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்காக ஒரே ஒருவர் ஜெபித்தால் போதும், மோசேஸாக தாயாக எழும்பினால் போதும், ஒரு தகப்பனாக எழும்பினால் போதும், நீ இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒருவர் இன்றைக்கு எழும்புவீர்கள். ஆனால் மோசஸ் போல ஒரு தாயாக தகப்பனாக ஆண்டவருடைய சமூகத்துல கரங்களை விரித்து அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராக எழும்புவீர்கள். ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் ஐயா. ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிங்கள், உங்கள் திருச்சபைக்காக ஜெபிங்கள், கிராமங்கள் எழுப்புதலுக்காக ஜெபிங்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் எழுப்புதலுக்காக ஜெபிங்கள், நம்முடைய இந்திய தேசத்துடைய எழுப்புதலுக்காக ஜெபிங்கள் ஐயா. உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனையும் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மோசஸாக எழும்ப உதவி செய்வீராக. நான் ஜெபித்தால் போதும், யுத்த காலத்தில் இருக்கிற என் பிள்ளைகள், போராட்டத்தில் உலகத்தில் இருக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், அவளை ஜெயிக்க வைப்பார். என் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும், வியாபாரம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு வருவதாக. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் மோசஸாக தன்னை ஜெபிக்க ஒப்பு கொடுக்கட்டும். இந்த நாளில் அவர்கள் தொடங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை
கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.